நிறைய அனுபவம் பட்டவங்களும் வாழ்க்கையில் அடிபட்டவங்களும் எப்போதும் யாரிடமும் அதிகம் பேசுவதில்லை. யாருன்னு பார்க்குறீங்களா? மிதுன ராசிக்காரங்களாகிய நீங்கள் தாங்க. வருமுன் காப்பது தான் அறிவாளி. வந்த பின்னே மனசு கஷ்டப்படுறவங்க யார்? ஏமாளி. என்னங்க ஃபஸ்ட்டு புகழ்ந்து தள்ளிட்டு அப்புறம் இப்படி பேசுகிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மிதுன ராசிக்கு ஒரு யோகம் வரப்போகுதுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? யோகம் வரப்போகுதுன்னு சொன்னாலே தென்றல் வீசுறது மாதிரி இருக்கும். அதை மிதுன ராசியால் உணர முடியும். ஒரு இறுக்கமான விஷயங்கள்லாம் டக்குன்னு மாறும். அதாவது நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை முதல்ல வந்துடும். மிதுன ராசிக்கு ஒரு ப்ளஸ்ஸே ஒரு நம்பிக்கை தான். நான் வந்துடுவேன் சார், நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் சார். ஒரு விஷயத்தை முடிஞ்சதை, வேண்டான்னு ஒதுக்குனதை, முடியாதுன்னு முடிவு பண்ணதை திருப்பி உங்கள் மனசை எண்ணும் பாருங்கள். திருப்பி உங்கள் மனசில் எண்ணும் பாருங்கள். அங்கே தான் ஆரம்பிக்குது. இதுதான் உங்கள் அறிகுறி. இப்போ சில பேர் சொல்லுவான், ஏற்கனவே அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வீணாக போயிருக்கிற திருப்பி எடுக்காத. இது மிதுனத்துக்கு பொருந்தாது. நீங்கள் எங்கே விட்டீங்களோ, எங்கே எழுந்தீங்களோ, எங்கே தொலைச்சிங்களோ அங்கே தான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ஆக மிதுனத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சம்பவம் நடந்துருச்சு, கஷ்டப்பட்டுட்டோம், வருத்தப்பட்டுட்டோம், மீண்டும் நம்ம மனசில் அது தோணுச்சுன்னா அங்கே நல்லது ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இந்த வாய்ப்பை விட்டுடாதீங்க. அறிகுறி இதான். உங்களுக்கு யோகம் வரும்போது என்னென்ன அறிகுறி கிடைக்குது? விட்ட இடத்துல திரும்பி ஆரம்பிக்கணும் வாழ்க்கையை. இதில் தெளிவாக இருங்க. ஏன்னா புதன் உங்களுக்கு ஆட்சி. புதன் பகவான் உங்களுக்கு ஆட்சி. கன்னிராசியில் உச்சம், மிதுனத்தில் ஆட்சி. அப்போது புதன் ஆட்சியாக இருக்கிறதுனால நல்லா கவனிங்களேன். வெற்றி என்பது தியாகம் செய்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடியது. பலவிதமான இன்பங்களை எல்லாம் இழந்த பிறகு அதன் பிறகு நம்மை தேடி வருவது வெற்றியாகும். அதனால தாங்க நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து தான் ஜெயிக்கிறீங்க. இதெல்லாம் சிலருக்கு தெரியாது. கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் குணத்தை பற்றி. லைக் பண்ணுங்கள். ஒரு மனிதனுக்கு ஒரு நேரத்தில் ஒரு புத்தி வேலை செய்யும். அது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மனிதனோட புத்தி வேறு மாதிரி வேலை செய்யும். எப்படி இது நடந்தது? நம்ம யோசிப்போம். ஒரே ஆள் தான், வெவ்வேறு இடங்களில் நம்ம புத்தி மாறுது. அப்போ என்ன காரணம்? நமக்கு புதன் ஒரு நேரத்தில் நல்லதையும் காட்டி கொடுப்பார், கெட்டதையும் காட்டி கொடுப்பார். கவனிக்கணும், ஒரு நேரத்தில் நம்ம எடுத்த முடிவு தப்பு, இன்னொரு நேரம் நம்ம எடுக்கிற முடிவு நல்லா இருக்குது. ஆனால் சூழ்நிலை அதே சூழ்நிலை தான். இப்போ ஒரு நேரத்தில் நடந்த தப்பால் எல்லா விஷயத்துலையும் தப்பு நடக்கும் அப்படின்னு இருந்தால் அப்போ நம்ம சாதனையை அடைய முடியாது. அதனால தான் சொல்கிறேன், மிதுன ராசிக்கு யோகம் வரதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு நடந்த விஷயத்திலேயே சில பேர் கூட்டாளி பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த கூட்டாளி உங்களை ஏமாற்றி போயிருப்பார். திருப்பியும் அதே பிஸ்னஸ்க்கு வேற ஒரு கூட்டாளி வருவார். அந்த நேரத்தில் நம்ம சிக்குவோம், வேண்டான்னு தோணும். இப்போ அதெல்லாம் யோசிக்காதீங்க. இப்போ ஆண்டவன் காட்டுற வழி ஏமாந்துடாதீங்க. ரெண்டாவது, இந்த பங்குச்சந்தை, இந்த இன்டர்நெட் சம்மந்தமான விஷயங்கள், கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் கப்புன்னு பச்சைக்கால் போடுற மாதிரி பற்றிக்கும். இது என்ன பச்சை கற்பூரம்னு சொன்னது புரியுதா? சாதாரண கற்பூரம் லங்ஸை பாதிக்கும். இது ஓப்பன். சாதாரணமாக வீட்டில் கற்பூரம் கொளுத்தாதீங்க, நெய் தீபம் கொளுத்துங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கற்பூரங்களில் நிறைய புகை உள்ளே போய் லங்ஸை பாதிக்குது. இந்த புகையை வீட்டுக்குள்ளே போட்டாலே தாங்காது. ஏசியெலாம் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கேப் கூட இருக்காது. இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் போடக்கூடாது. நம்ம அடுப்பு கறியெல்லாம் எடுத்து அதில் சாம்பிராணி போடுவோம். அந்த மாதிரி விஷயம் கூட கம்மி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி யாரும் செய்ய மாட்டீங்க. லைட்டாக போடுங்க, அதுவே அதிகமான மனம் வரும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி வெள்ளிக்கிழமைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயபக்தியோடு வேலை செய்வாங்க. ரொம்ப புகை போடுவாங்க. அது மாதிரிலாம் தயவு செஞ்சு போடாதீங்க, லங்ஸை பாதிக்கும். இது என்னென்னா டஸ்ட்டு அலர்ஜிலாம் ஏற்படுத்திடும். இந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றினீங்கன்னா அந்த லங்ஸ் ப்ராப்ளம்லாம் வராது. சில நேரத்தில் எனக்கு பழசுலாம் ஞாபகம் வருது சார், டிஸ்டர்பாக இருக்குது சார். உண்மையிலே பழசுலாம் ஞாபகம் வருதுனாலே அதில் ஏதோ உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். பழசில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம். அது திருப்பி இப்போ நடக்கிறதுக்கான பிளானிங் நடக்கும். அது நடக்க விடாமல் நம்ம மூளை இப்போ தடுக்குது. உங்கள் வாழ்க்கையில் பழசு ஏன் ஞாபகத்துக்கு வருது? தூங்கினா ஏன் பழசு ஞாபகத்துக்கு வருது? மிதுன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஞாபகம் வரும். ஏன்னா திருப்பி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். இது யோகத்துக்கான ஒரு நல்ல அறிகுறி. இது எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். வார்த்தைகளில் உள்ள கருணை நம்பிக்கையை உருவாக்குகிறது. சிந்தனையில் உள்ள கருணை அமைதியை உருவாக்குகிறது. கொடுத்ததில் உள்ள கருணை அன்பை உருவாக்குகிறது. ஆமாங்க, மற்றவங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அடுத்தவங்களுடைய அன்புக்கு நம்ம பாத்திரமாகிறோம். அதனால தாங்க கொடுத்து வாழ வேண்டும், மற்றவங்களை கெடுத்து வாழக்கூடாதுன்னு தெளிவாக இருப்பீங்க. இது அப்பப்போ ஞாபகம் வரும். உண்மை தானே? கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிதுன ராசிக்காரங்க எந்த நட்சத்திரம், எந்த கடவுளை வணங்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பெரிய மனுஷங்கக்கிட்ட கொஞ்சம் விசுவாசமாக இருங்க. உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுனாவே உங்களுக்கு பெரிய மனுஷங்க கிடச்சிருவாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் விசுவாசமாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். பணம் உள்ளவர்கள் உங்கள்கிட்ட நெருங்குவாங்க. சார் அவங்க பணக்காரங்க சார், அவங்க பெரிய மனுஷன் சார், அவங்களாம் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க சார், அப்படிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட தான் நீங்கள் நெருங்கணும். அவங்ககிட்டலாம் நீங்கள் விசுவாசமாக இருக்கணும்.
அவங்களுக்கு உங்களால் ஒரு தேவை ஏற்படும். ஒரு பணக்கார ஃப்ரெண்டு, ஏழை ஃப்ரெண்டு இருப்பாங்க. அன்னைய வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த ஏழை ஃப்ரெண்டை. அன்னைக்குன்னு பார்த்தா அவன் பணக்காரன் ஃப்ரெண்டு. அதுதான் மிதுன ராசியாக இருக்கும். ஏன்னா இவனால் அவனுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. அதுக்கு அவன் திரும்பி லாபத்தை கொடுக்க போகிறான். ஏழை பணக்காரனாக ஆக போகிறான். இதுதான் யோகத்துக்கான அறிகுறி. இது எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா இந்த புதன் உங்களை கெடுக்க மாட்டார். உங்களுக்கு ஏற்படக்கூடிய அறிவு, உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயம், அது யாராவது உங்களுக்கு வேண்டான்னு தவிர்த்தா, இந்த பக்கம் போகாத, அதை செய்யாதன்னு சொன்னால் கேட்காதீங்க. உங்களுக்கு முதல்ல பட்டதில் ஓகே, நல்ல வேலையில் இருப்போம், திடீர்னு வேலை விட்டுருவோம், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. வேலை விட்டது உங்களுக்கு நல்லதுக்கான அறிகுறி. யோகம், ஏன்பா சோத்துக்கே பூவாக கஷ்டப்பட்டுருக்கோம் யோகன்றீங்க. எங்க அடுத்தது நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு. இந்த 4 மாதத்தில் நீங்கள் ட்ரெயின் ஆகிடுவீங்க தம்பி அடுத்த வேலைக்கு. இதுவும் யோகத்துக்கான அறிகுறி. நான் சொன்ன முதல்ல அந்த தோசை கதை தான். ஒரு வேலை ஒன்று நடக்குதுன்னா அதே மாதிரி இன்னொரு வேலை நடக்கும். உங்களுடைய லாபம் எப்படின்னா, புதனை பொறுத்த வரைக்கும் ஏத்தன வாழ்க்கை இறக்கி விட மாட்டார். படிப்படியாக ஏற்றத்தை கொடுப்பார். நல்லது நடக்கும். மிதுனம், என்றைக்குமே ஒன்று சொல்கிறேன், உங்கள் ராசியை நெருப்பாக வச்சுக்குங்க. தீயாக இருங்க, சக்ஸஸ் ஆவீங்க. இந்த யோகம் எப்படி வரும்னு முழுமையாக பார்த்தோம். அதில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக செய்திகளை சொல்கிறேன். ஒரு மனிதனுக்கு யோகம் வருது அப்படின்னாலே முதல் அறிகுறி என்னன்னு கேட்டால், தொழில் மாற்றம், இடம் மாற்றம் ஏற்படும். அது நீங்கள் எந்த மாற்றத்துக்கும் தயாராக இருங்க. எதையும் வேண்டான்னு தவிர்க்க வேண்டாம். அது வரக்கூடியதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்றது ஒரு ஜோசியர்கிட்ட அந்த தசாபுத்தி அடிப்படையில் தெளிவாக கேட்டுக்குங்க. தெளிவாக கேட்டுக்கிட்டு அது இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்குங்க. அப்போ அந்த யோகம் வருவதற்கு நல்ல வழி கிடைக்கும். நல்லா கவனிங்க. உங்களுக்கு யோகம் எப்படி வரும்? இடம் மாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும். அது வர்றதை தவிர்க்கக்கூடாது. ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து என்ன பண்ணுறோம், இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா, இந்த கேள்வியை கேட்டுக்குங்க. அந்த விஷயத்தை தவிர்க்காமல் செய்யுங்க. அது உங்களுக்கான முதல் அறிகுறி. ரெண்டாவது, உங்களையே நீங்கள் உயர்த்தி பார்க்க வேண்டும். தன்னைத்தானே உயர்த்தி பார்க்க வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு யோகம் வரும். எல்லா ராசிக்காரர்களும் நீங்கள் அதை செய்யணும். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய செய்யலாம். கெட்ட விஷயங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுவோம், அதில் பிரபலமாகிடுவாங்க. அது பிரச்சனைக்கு உள்ளாக்கிடும். நல்லது பண்ணுறோமோ இல்லையோ, எது பண்ணாலும் பிரபலமாகணும், யோகம் வரணுன்னா யாருக்கும் தெரியாமல் பண்ணணும். அதுவாக நமக்கு கிடைக்கும்போது லாபத்தை கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. தன்னைத்தானே உயர்த்தி பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு மைனஸை ஏற்படுத்திக்காதீங்க. உண்மையிலே சொல்கிறேன், கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு கடவுள் நமக்கு காட்டி கொடுப்பாராம். கண்ணனா என்ன, மனக்கண்ணை திறந்து பார்க்கணும். நம்ம தான் கண்ணை திறந்துருக்குமே அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நம்ம ஒரு ஃப்ரேமில் பார்த்து நம்ம நம்புகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. ஒருத்தரை பார்த்த உடனே நம்பாதீங்க, பழகுங்க. பழகி பாருங்கள். கல்யாணம் ஆகிறவங்களா இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், யாராகனா இருக்கட்டும், பழகி பார்த்தா தான் முடிவு. மனக்கண்ணை திறந்து பார்த்தா தான் நல்லவன் யாருன்னு தெரியும். கடவுள் இதை தான் விரும்புகிறாரு. நம்ம அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ தான் நமக்கு யோகம் வரும். அதே மாதிரி கமிட்மெண்ட் ஆகுங்க. ஒரு நாளைக்கு காலையில் எழுஞ்சிக்கிறோம், காலாண்டரை கிழிக்கிறோம், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், 7ஆம் தேதி இன்றைக்கி, 8ஆம் தேதி இன்றைக்கின்னு நினைக்காதீங்க. இந்த தேதிக்கு இதெல்லாம் செய்யணும். பிஸியாக இருக்கணும். வேலை இல்லைன்னே சொல்லக்கூடாது. அப்போ தான் நமக்கு யோகம் வருதுன்னு அர்த்தம். வீட்டில் பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டு அம்மா சொல்லுவாங்க, எப்போ கேட்டாலும் பள்ளிக்கூடத்து வாங்கன்னுவாங்க. எனக்கு வேலை நிறைய இருக்குதுடா அப்படின்வாங்க. எனக்கு அப்போ புரியாது, அம்மாவுக்கு என்ன வேலை இருக்குது, சும்மாவே அம்மா உட்காந்துட்ருக்காங்க, வேலை இருக்குன்றாங்க அப்படிலாம் நினைப்போம். ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சி வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு, கோலம் போட்டு, எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, சமைச்சிட்டு, நம்ம எழுந்தப்புறம் நமக்கு எல்லாம் காஃபி போட்டு கொடுத்து, அவங்க குளிச்சுட்டு வந்து அவங்க சமையல் பண்ணி, எண்ணெய் அமுச்சு விட்டு, குழந்தைங்கள அமுச்சு விட்டு, அவங்க வேலைக்கு கிளம்பி போயிட்டு, அவங்க திரும்ப ஈவினிங் வந்து திரும்ப வந்து வீட்டை துலக்கி, பாத்திரத்தை துலக்கி, சமையல் பண்ணி, அதுக்கு இடையில் துணி துவைச்சி, துணியை காய போட்டு, இவ்வளோ விஷயம் நடக்குது ஒரு நாளைக்கு. நம்ம அவங்களே சும்மா இருக்குன்னு சொல்கிறோம். உண்மைதானே பெண்கள்? கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ வேலை இருக்குன்னு. அப்போது ஒரு பெண் வந்து வீட்டில் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க, ஒரு பெத்த தாய் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பிஸி ஷெடியூல்டு. இன்னொன்று யோசிக்கவே தோணலை. இன்றைக்கி ஏன் நம்ம நிறைய யோசிக்கிறோம்னா, ஒரு சோஃபா இருக்குது, என்ன அப்புறமா பார்த்துப்போம், செல்ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனாலே என்ன ஆகுதுன்னா, மனசு ரொம்ப வெறுத்து போய் கமிட்மெண்ட் இல்லாதனால நாள் வீணாக போகுது, நேரம் வீணாக போகுது, நம்மளே நமக்கு பிடிக்காமல் போகுது. வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதே ஆண்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன். ஒரு பெண் எப்படி கமிட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, ஒரு பெத்த தாய் கமிட்மெண்ட்டில் எப்படி இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற பெண்களை பாருங்கள். இன்றைக்கி ஐடிலாம் இருக்கிறவங்க பாருங்கள், அங்கே போய் வேலை பார்த்துட்டு திரும்ப ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு வந்து வீட்லேயும் வேலை பார்த்துட்டு திரும்ப தூங்கி ஏஞ்சின மறுநாள் காலையில் வேலை செஞ்சு திரும்ப ட்ரெயினை பிடிச்சி ஆஃபீஸுக்கு போயிட்டு அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. கமிட்மெண்ட். அப்போ கமிட்மெண்ட்ன்றது அவசியம்.
இந்த கமிட்மெண்ட்டில் இருக்கவங்க யாருமே யோகம் இல்லாதவங்க கிடையாது. எல்லாருமே யோகம் உள்ளவங்க. அவங்க வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வினாடியும் வெற்றியாக நீங்கள் பாகிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இன்னிலிருந்து என்ன பண்ணணும், இன்றைக்கி யார் யாரை சந்திக்கணும், என்னென்ன பண்ணணும், 10 ரூபா எப்படி சேமிக்கணும், 10 ரூபா எப்படி வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்றத இன்னிலிருந்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க. இன்னிலிருந்து உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி ஆரம்பம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.